தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் நினைவு நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமின்றி ஈழம் உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்கள் தலைநிமிர வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய கனவுகளில் ஒன்று. அந்த கால்வாய் திட்டத்தை தமிழன் கால்வாய் என்று அறிவித்தவர் சீபா ஆதித்தனார். சாதிய முரண்களால் பிளவுண்டு கிடக்கிற தமிழர்களை தேசிய இன உணர்வால் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பெருமுயற்சியை மேற்கொண்ட ஒரு மகத்தான ஆளுமை தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை நெஞ்சிலே ஏந்தி அவருக்கு நன்றி செலுத்தும் வகையிலே எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சிராப்பள்ளியிலே ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. மே 31ஆம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட அந்த பேரணியை தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜூன் 14 அன்று நடத்துவதாக தள்ளி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அதிலே பங்கேற்று பாசிச பாஜக அரசின் வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. அறிக்கையை வந்து அமலாக்கத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்காகவே 2 வருஷம் காலதாமதப்படுத்தியிருக்காங்க. திருத்தம் செய்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கீழடி அகழ்வாய்வு அறிக்கை வந்து 2 ஆண்டுகளாக கிடக்கிறது, வெளியிடன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வெளியிடப்படலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து அதை திருத்தம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அப்படி கேட்டிருக்கா. ஆனால் அவர் சொல்றது திருத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. பதில் அவர் ராமகிருஷ்ணன் அமர்நாத் கீழடி ஆய்வுகளில் இருந்து கிடைத்திருக்கிற தரவுகளை இருட்டடிப்பு செய்யும் நோக்கில் இந்திய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. அதனால்தான் அதில் மிக தீவிரமாக முனைப்புடன் பணியாற்றிய அமர்நாத் அவர்களை அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்தார்கள். அவர் தந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு காலத்தாழ்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதில் என்ன திருத்தம் தேவைப்படுகிறது என்று தெரியவில்லை. அறிக்கையை வெளியிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. சமர்ப்பிக்க வேண்டிய கடமை ஆய்வாளர்களின் கடமை. ஆனால் ஏதேனும் காரணம் சொல்லி அதை தள்ளி போட முயற்சிப்பதாகத்தான் தெரிகிறது. வரலாற்று உண்மைகளை நெடுங்காலத்திற்கு மறைக்க முடியாது. தற்காலிகமாக திட்டமிட்டு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்கவோ அல்லது திரித்து சொல்லவோ முயற்சிக்கலாம். ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும், அது வலிமையாக இருக்கும். உரிய நேரத்தில் அது வெளிப்படும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தும். அவர் நையாண்டியா சொன்னார். அது ஒரு கோரிக்கையா அவர் வைக்கல.
அழைப்பாக விடுக்கலை. நான் வந்து அதிமுக பாஜக உறவு தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். பாஜக அதே மாதிரி காவேரி எல்லாருமே வந்து திமுகவுக்கு வலைவிரிக்கிறாங்க அப்படின்றது தகவலா வருது. அப்படி இருக்கும்போது அது திமுக கூட்டணியில தான் தொடர்புங்களா இல்லை என்ன வலைவிரிச்சாலும் இந்த கேள்வியை கேட்டு 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 சலித்து போய்விட்டது. நானும் இதற்கு பதில் சொல்லி சொல்லி சலித்து போய்விட்டது. உங்களுக்கு அவருக்கு தமிழ் தேசியம் பேசுறதை விட திமுகவை விமர்சிப்பது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் என்பதையே முற்றாக மடைமாற்றம் செய்துவிட்டார். அவர் அரசை விமர்சிப்பது அவருடைய அரசியல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் போயிருக்காரு. இதற்கு முன்பாக பங்கேற்காதவர் இப்பயே பங்கேற்கிறார். அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானது தான். அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த முறை போய் இவ்வளவு நாளாக ஏன் எங்களுக்கு வந்து நிதியை நீங்கள் கொடுக்கல, இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நேராக போய் சண்டை போடலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் வந்து முடிவெடுத்திருக்கலாம். அதனால் நாம் வந்து முற்றிலுமாக ஒரு அரசு, அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது, பகைத்து நிற்கவும் முடியாது. ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவது தான் மாநில அரசு. இது அடிப்படையான உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான். அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம், வெளிநடப்பு செய்கிறோன்றோம், வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ளே போய் உட்கார்றோம் இல்லையா? மொத்தமாக நம்ம வந்து வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல. அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு. அதனால் ஒட்டுமொத்தமாக 5 வருடங்களும் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல சொன்னால் நட்டம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை. எனவே இந்த முறை வந்து நேரில் போய் சந்திக்க வேண்டும். பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதில் இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம். அதனால் அவர் சென்றிருக்கலாம். இல்லை, அது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை, எதேச்சதிகாரமான ஒரு அணுகுமுறை, மக்களுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறை. பாசிச பாஜக அரசு இன்னும் மிருகபலத்தோடு இது ஆட்சியில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.